மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் சேரும் புனித நாள்தான் மாசி மகம். இந்த நாளில் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் பற்றி புராணங்கள் கூறுவது என்னவென்று தெரியுமா? பாதாளத்தில் சிக்கிய பூமாதேவியை மீட்க மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவளை உயர்த்திய தினம் இதுவே. அதேபோல் பிரளய காலத்தில் வேதங்களை காப்பாற்ற மற்ற அவதாரம் எடுத்து சோமுகாசுரனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தியதும் இந்த புண்ணிய நாளோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது. மேலும் வருணன் பிரம்மஹத்தி தோஷத்தால் கடலில் சிறைப்பட்டபோது விஷ்ணுவின் அவதாரமே வராக அவதாரம். அன்று முதல் தீர்த்த நீராடல் மிக புண்ணியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நதி, கடல், குளம், கும்பகோணம், மகாமக குளம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுவது சிறப்பு. நீராடும்போது பக்தியுடன் இம்மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இவ்வாறு ஜபித்து வருண பகவானை தியானிக்க வேண்டும். அதேபோல் முருகன், சிவன், விஷ்ணு ஆகிய தெய்வங்களை வழிபட்டு விரதமிருந்து குலதெய்வ தரிசனம் செய்யலாம். தர்ப்பணம் செய்தல், அன்னதானம் செய்தல் போன்ற புண்ணிய செயல்கள் பல மடங்கு பலன் தரும். நீராட இயலாதவர்கள் மாசிமகம் புராணத்தை படிக்கலாம், கேட்கலாம். அல்லது கோயில்களில் நடைபெறும் தீர்த்தவாரி தரிசனம் செய்தாலும் அதே புண்ணியம் கிடைக்கும். மாசிமகம் பாவங்களை போக்கும் புனித நாள். பக்தியுடன் அனுஷ்டித்து வாழ்வில் வளமும் அமைதியும் பெறுவோம். இதுபோன்ற ஆன்மீக தகவலை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.